இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னா, WWE பல ரிட்டர்ன்ஸ் இருக்க போது, பல டெபியூட் இருக்க போது, அது மட்டும் இல்லாம சில விதமான ரெஸ்லிங் அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் இந்த வீடியோ கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பிரஸ் பண்ணிச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஜனவரி 6ஆம் தேதி நடக்க போற ராவோட நெட்ஃபிளிக்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஷோ. அதாவது ராவோட நெட்ஃபிளிக்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஷோ மட்டும் இல்லாம இனிமே வந்து WWE ஒட்டு மொத்தமா இந்தியாவில இருந்து பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வருஷம் டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி WWE இந்தியாவில இருந்து இனிமே டிவில பார்த்துக்கிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு வந்து ஒட்டு மொத்தமா ஆப்பு வச்சுட்டாங்க. WWE டிவில பார்க்க முடியாது. WWE வேற எப்படி பார்க்கறது என்றத டெடிகேட் வீடியோ, ஒரு ஃபுல் வீடியோ WWE எப்படி பார்க்கலாம், இந்தியாவில் எப்படி பார்க்கலாம், என்னென்ன செய்யணும் அதுக்கு அப்படின்றத நம்ம டெடிகேட் வீடியோ போட்டிருக்கோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா AK ரெஸ்லிங் தமிழ் சேனலில். அதோட லிங்க்கும் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கிடச்சிடும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். பார்க்க முடியாதுன்றதை இப்போ இங்கே தெரிஞ்சுக்கிங்க. எப்படி பார்க்கணுன்றதை அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா WWE சோனி நெட்வொர்க்கோட டிவிடியில் கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் சோனி நெட்வொர்க்கில் பார்க்க முடியாது. அது எப்படி பார்க்கணுன்றதை டெடிகேட் வீடியோ இருக்குது, அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, WWE வந்து ராவை நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் போகிறதுனால, அப்படியே WWE நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் போகிறதுனால இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் விண்டோ நடக்க போகுது. அதாவது சூப்பர் ஸ்டார் ஷேக்கப் நடக்க போகுது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்போ நெருக்கத்தில் இருக்கிறதுனால சில ரெஸ்லர்கள் இந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் ஜட்ஜ்மெண்ட் டே ஸ்மாக்டவுன் பக்கம் போகிறாங்க. அதே மாதிரி பெரிய டீமான பிளட் லைன் வந்து அப்படியே ரா சைடுக்கு வர போகிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் டே ஃபியூடில் உள்ள ரெஸ்லரும் அப்படியே ஸ்மாக்டவுனுக்கு போக போகிறாங்க. பிளட் லைனில் ஃபியூடில் உள்ள ரெஸ்லர்ஸ் அப்படியே வந்து ரா சைடுக்கு வர போகிறாங்க. இதுதான் மிகப்பெரிய மாற்றமாக இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, பிளட் லைன்ல சோலோ சிக்கா வர்சஸ் ஓஜி பிளட் லைன் சேர்ந்த ரோமன் ரிங்ஸ்க்கு ட்ரைபல் காம்பட் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது உறுதியாயிருச்சு. இந்த சம்பவத்தை பத்தி நம்ம பலதடவை பேசிட்டோம். இப்போ வந்து இது நடக்கிறதுக்கு அதிகபட்ச பாசிபிள் இருக்கு. ஏன், என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண சுமூகமான மேட்சா கிடையாது. இந்த மேட்ச்ல பிளட் லைன் மெம்பர்ஸும் வருவாங்க, ஓஜி பிளட் லைன் மெம்பர்ஸும் வருவாங்க. இந்த ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இல்லாமே வந்து ரோமன் ரிங்ஸ் மேல வெறித்தனமா கொலவெறியில இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ட்ரூ மெக்கர் இந்த மேட்ச் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்திருக்க தகவல் படி WWE ராவோட நெட்ஃபிளிக்ஸோட ஷோல முழுக்க ட்ரீம் மேக்கர் வந்து டாப் ஆஃப் த ரெஸ்லரா இருக்க போறாரு. அதனால அதுக்காக தான் இப்போ WWE இந்த பிளானை பண்ணியிருக்கிறாங்க. ட்ரீம் மேக்கர் பயங்கரமான ரெஸ்லர் காமிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு உள்ள இன்டர்ஃபியராகவே அடிக்க வச்சா ட்ரீம் மேக்கரோட ஹைப் வேற லெவலா போகுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண போறாங்கன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் ட்ரீம் மேக்கர் டாப் ஆஃப் த ரெஸ்லரா மாற போற நெட்ஃபிளிக்ஸோட ஷோலன்றதுனால நீங்க அதை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம சொல்லுங்க. நம்ம அடுத்த நியூஸுக்கு போயிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோக்கு ரிட்டர்ன் வரும் பட்சத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டனோட அடுத்த பிளானாக கூடிய சீக்கிரத்தில் ராண்டி ஆர்டனை சாம்பியன் ஆக்கிறதுக்காக WWE அடுத்தடுத்த பாசிபிளாக புஷ் பண்ண போகிறாங்க. ராண்டி ஆர்டன் கூடிய சீக்கிரத்தில் 2025 ரெசில்மேனியாவுக்கு முன்பே ராண்டி ஆர்டன் சாம்பியன் ஆகிறதுக்கு அதிகபட்ச பாசிபிள் இருக்குது. அதுதான் ராண்டி ஆர்டன் இந்த ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோவில் ரிட்டர்ன் வந்தால் கன்ஃபார்ம் ஆகிடும் அந்த பிளான்ன்ற மாதிரி இப்போ WWE தரப்புலேருந்து ஒரு பிக்கெஸ்ட் ரூமர் வெடிச்சிருக்கு. இது ராண்டி ஆர்டன் ஃபேன்ஸுக்குலாம் வேற லெவல் இப்போ ஹைப் ஏற்றி கொண்டாட்டத்தில் வச்சிருக்கிறாங்க. அடுத்த பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் ஜான் சீனா தன்னோட ரிட்டைர்மெண்ட் பிளான் அறிவிச்சு ரிட்டைர்மெண்ட் பிளானுக்காக மூவ்மெண்ட் ஆக போறான்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வாரத்திலேருந்து ஜான் சீனா ஃபுல் டைம் ரெஸ்லராக மாற போறாரு. ஃபுல் டைம் ரெஸ்லர்னா எல்லா வீக்குக்கும் வர போறாரு. அதனால ஜான் சீனாவை நம்ம WWE இனிமேல் ஃபுல் டைமாக பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அதாவது ஜான் சீனா ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வர போறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஷோவில் இருந்து அதுக்கப்புறம் ராயல் ரம்பிள் ஃபியூடுக்கு வர போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் ஃபியூடுக்கு வரப்போ அதுக்கப்புறம் ஃபைனலா ரெசில்மேனியா ஃபியூடுக்கு வரப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 இருந்து ஒரு 5 மாசம் ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் டூர்ல நம்ம ஃபுல் டைமா ஜான் சீனாவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.